பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் காண செய்து நம்ம கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். வனாந்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வயல்வெளியாக மாற்றுவாராக. ஆமென். கர்த்தர் வார்த்தைக்கு நேராக இதை திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 38 மற்றும் 39. சவுல் தாவீதுக்கு தான் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான். வசனம் 39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தான் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போத்திக் கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு. ஆமென். இங்க பார்க்கிறோம் எவ்விதமாக சவுல் கிட்ட போய் தாவீது சொல்றப்படி, நான் கோலியாத்தை எதிர்கொள்றேன், நான் கோலியாத்தை கொல்றேன் அப்படின்னு சொல்றப்படி சொல்லும்போது சவுல் இங்க பார்க்கிறோம் எவ்விதமாக தன்னுடைய பட்டயத்தை வஸ்திரங்களை தாவீதுக்கு தரிப்பித்து போருக்கு போக சொல்றப்படி, போயிட்டு கோலியாத்தை சந்திக்க சொல்றப்படி. ஆனால் தாவீது எல்லாம் அதை போட்டு பார்த்துட்டு வஸ்திரங்களையும் அந்த பட்டயங்களும் எடுத்துக்கொண்டு பார்த்துட்டு நடந்து பார்க்குறாரு. அவருக்கு பழக்கம் இல்லாத ஒன்று அவரால் அதை வைத்து கொண்டு அவரால் கோலியாத்தை சந்திக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதை அறிந்த தாவீது சவுல் கொட்டு சொல்கிறாரு, இது எனக்கு அபியாசம் இல்லை, இதனால கூடாது, இதெல்லாம் போட்டுக்கொண்டு நான் போயிட்டு கோலியாத்துக்கு நான் போர் செய்ய முடியாது அப்படின்னு பார்க்குறோம். தாவீதோட வித்தியாசமான ஒரு நம்பிக்கை. சவுல் ஈட்டியும் பட்டையும் நம்பியிருந்த அப்படி இல்லையா. பொதுவாக ராஜாக்கள் தங்களுடைய பட்டயத்தை கொடுக்கவே மாட்டாங்க பிறருக்கு. ஆனால் இங்கே பார்க்குற சவுல் தாவீதுக்கு தம்முடைய பட்டயத்தை கொடுக்குறாரு, வஸ்திரங்களை கொடுக்குறாரு, தரிப்பித்து போய் நீ கோலியாத்தை போய் சண்டை போட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம் தாவீது சொல்கிற வார்த்தைகள் இது எனக்கு அபியாசம் இல்லை, ஒரு வித்தியாசமான நம்பிக்கை. ஏன்னா தாவீதோட நம்பிக்கை தேவஜனமே அந்த பட்டயத்து மேலே இல்லை, ஈட்டி மேலே இல்லை, சவுல் தரித்து கொண்டிருந்த அந்த வஸ்திரங்கள் மேலே இல்லை. ஆமென். இஸ்ரவேல் தேவனாக கர்த்தர் மேலே இருந்துச்சு. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, 45 வசனம் விதமாக சொல்கிறது. அதற்கு தாவீது பிலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். நீங்க பார்க்கிறோம் பார்த்தீங்களா எவ்விதமாக தாவீதோட நம்பிக்கை ஈட்டி மேல, பட்டயத்து மேல இல்லை, சவுல் கொடுத்த அந்த வஸ்திரங்கள் மேல இல்லை, கர்த்தர் மேல நம்பிடுது. அப்படி ஆம் தேவஜனம். அதே போல கர்த்தரை நம்பியிருக்க தேவஜனமே நீங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் ஜெயமோ கர்த்தரால் வரும். எவ்விதமாக தாவீது இங்க பார்க்கிறோம், அவனோட எல்லா நம்பிக்கையும் கர்த்தர் மேல இருந்துச்சு. ஆகையால் தான் சவுல் கொடுத்த அந்த பட்டயத்து மேல, வஸ்திரங்கள் மேல தாவீதுக்கு ஆசை இல்லை, அதை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பியிருந்த தாவீது எவ்விதமாக கோலியாத்தை வீழ்த்தினபடியோ அதே போல கர்த்தர் ஆமென் நம்பியிருக்க ஜனங்கள் நீங்களும் நிச்சயமா இயேசுவின் நாமத்தை சொல்றேன். ஆமென். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், கோலியாத்து போல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க பயப்படாம இருங்க, பயப்படாதீங்க, நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. எவ்விதமாக தாவீது கோலியாத்தை வீழ்த்தினபடியோ அதே போல சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மேற்கொண்டு வீழ்த்தி கர்த்தர் உங்களை ஆமென் ஜெயமா வைப்பாராக. கண்ணில் முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனேப்பா, இந்த கால வேலையில ஒரு சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபை நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க பார்க்கிறோம் எவ்விதமாக தாவீதோட ஒரு வித்தியாசமான நம்பிக்கை. ராஜா சவுலோ தன்னுடைய வஸ்திரங்களையும் பட்டயத்தையும் அப்பா ஈட்டியை நம்பிக்கொண்டு அப்பா இங்க பார்க்கிற தாவீது ராஜா அது எனக்கு அபியாசம் இல்லை என்றால் தாவீது ராஜா அதை நம்பில. தாவீது நம்பினது முழுக்க கர்த்தரை. அதே போல கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்கள் அப்பா அவங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகட்டும் ராஜா. அவ்வியானவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில அப்பா உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெக்கப்பட்டு போவாகாதபடி, அப்பா உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெக்கப்படாதபடி நீ நமக்கு ஜெயத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். எவ்விதமாக தாவீது உம்மை நம்பி இருந்தபடியோ, எவ்விதமாக தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் வருவதாக, அவர்கள் ஜெயமா ஜீவிக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.